என்ன ஸ்டேஷன்னே தெரியலையே. லோண்டாவா? ஆனால் இங்கே வியூவை பாருங்க. ஆஹா ஆஹா ஆஹா, அவ்வளோ அழகாக இருக்கு. சூப்பராக இருக்கு. லொக்கேஷன் செம்ம அழகாக இருக்கு. மழை வேற சூப்பராக பெய்யுது. கொஞ்சம் மழை குறைஞ்சா நல்லாயிருக்கும். லோண்டா ஜங்ஷன். பாய் பாய். லோண்டாவுக்கு பாய் பாய். வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ரொம்ப குட்டி ஸ்டேஷனுங்க இது. ரொம்ப ரொம்ப குட்டி. பிளாட்ஃபார்மே குட்டிக்கு குட்டி, படுகுட்டி. ரெயின் கோட் அப்படி இருக்காரு. ஓ ஜிப்பாவே ரெயின் கோட் மாதிரி இருக்கா? சாரிங்க, ரெயின் கோட்டுன்னு நினச்சிட்டேன். அது ஜிப்பா அது. அடே அப்பா, இவ்வளோ அழகாக இருக்கு. இந்த கூகுளெலாம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, வால்பேப்பர் வைக்கணும்னு சர்ச் பண்ணிங்கன்னா சில ஃபோட்டோஸ் வரும். அது இங்கேருந்து தான் எடுத்துருப்பாங்க போல. அதே மாதிரி இங்கே ரொம்ப வந்து ஹைப்போ இல்லை ரொம்ப எக்ஸாஜரேட்லாம் பண்ணல. சீரியஸாக கேமராவில் கேட்ச் பண்ணுறத விட 3 மடங்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் அந்த லேஸாக அந்த சாரலோட ஃபேன்டாஸ்டிக். அதுவும் இந்த மழை பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் இது பிடிக்கும். அந்த மழை போட்டால் இந்த மாதிரி இரிட்டேட் ஆகிறவங்களுக்குலாம் இது நோ செட் ஆகாது. நீங்கள் வந்து அப்படி உங்களுக்கு வந்து மழை பிடிக்காது, வெயில் வேணும் அப்படின்னா டிசம்பரில் வரணும். டிசம்பர் ஜனவரிலாம் வந்தீங்கன்னா இந்த ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே வந்து அப்போது சம்மர் சீசன் மாதிரி கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும். சரி, மழை கம்மியாக இருந்து நல்லாயிருக்கும். மழை என்ஜாய் பண்ணணும். அதான் சொல்கிறேன்ல, மழையை என்ஜாய் பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் இவ்வளோ பச்சை பசேன்னு இருக்காது. இவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது. நீங்கள் டிசம்பர்லாம் வந்தீங்கன்னா பெருசாக பச்சை பசேன்னு இருக்காது. உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும், ட்ரையாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஜூன் ஜூலையில் இன்னும் டாப் டக்கராக இருந்திருக்கும். நம்ம இப்போ ஆகஸ்ட்டில் எண்டில் வரோம். ஜூன் ஜூலைலாம் சூப்பராக இருந்திருக்கும். சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே அவங்க ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போலங்க. இந்த ரூட்டு கட்டினதுக்கு நான் ஹிஸ்ட்ரி படித்தேன். நான் என்ன ஃபுல் டீட்டெயிலாக படிச்சுட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். என்னென்னா இதை பில்ட் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சான். டக்குன்னு பிரேக் அடிச்சிட்டாங்க. மாடு வந்துச்சு போல். அங்கே பாருங்கள். ஆமாங்க, மாடு வந்துச்சு போலங்க. ஷோ ஆமாம், மாடு ஐயோ மாடு அடிபட்டுச்சு போல். நீங்கள் பாருங்கள், மாடு எங்கிட்ட மாடு அடிபட்டுச்சு போல. அதான் பிரேக் அடித்தாங்க டக்குன்னு. செம்ம ஃபாஸ்ட்டாக பிரேக் அடித்தாங்க. ஏன்னா அது இவ்வளோ வேகமாக பிரேக் அடிக்கிறாங்களேன்னு பார்த்தேன். ஆஹா, ஏதோ மாடு பட்டுச்சு போல. ஏன் ஓடுறது மாடெல்லாம்? ஆமாங்க, இந்த பக்கமும் மாடு ஓடுது. என்னன்னு தெரியலையே. நிறைய பச்சை பசங்க புல்லு நிறையா இருக்குல்ல, அதெல்லாம் மாடு மேயுது. ஆனால் என்னன்னு தெரியல, ஏன்னு ஏதோ அடிபட்டுச்சு. ஐயோ ஆமாங்க, மாடுங்க அந்த கிடக்குது மாடு. ஏதோ துடிக்குது. ஐயோ, இது விளாட மாட்டோம்னு நினைக்கவே இல்லையே. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. யாராவது இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா, காப்பாற்ற முடியுமா என்னன்னு தெரியல. துடிக்குது. கேமராவுக்கு வந்துச்சுன்னு தெரியல. அப்படி துடிக்குதுங்க. கழுத்தா ஏதோ கால் அடிபட்டுச்சு. அது அப்படி துடிக்குது. யாரு மாடோ? ஐயோ, இந்த இடத்துல வந்து எப்படி தான் மாட்டுறதுன்னு தெரில. பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. டிஸ்டர்ப் ஆயிடுச்சு ஒரு மாதிரி மைண்டு. அது எப்படி ரெண்டு மாடு பார்த்தேன். ஒன்று கீழே இருந்தது, இன்னொன்று மேலே இருந்துச்சு. நான் மேலே இருந்து கண்டிப்பாக கேமராவில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே அதை அப்படியே எந்திரிக்க முடியாமல் அப்படியே தடுமாறுது. தெரியலையே, யார் இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா? இன்ஃபார்ம் பண்ணால் யாரும் இங்கேருந்து எவன் இன்ஃபார்ம் பண்ணி எப்படி வருவாங்க அந்த காட்டுக்குள்ளேன்னு தெரியல. வந்து எப்படி தூக்கிட்டு போவாங்க மாடை?
கேசல் ராக்லேருந்து கிளம்பியாச்சு. கொஞ்சம் இடத்த பிடிக்கிறதுக்குள்ளே ஒரு டனல் போயிடுச்சு. இன்னும் எத்தனை டனல் வரப்போகுது. ஐயோ ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு தூத் சாகர் வாங்கணும். ஏன்னா நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அதுவும் சில யூடியூப் சேனல்ஸோட வீடியோலாம் நான் 2-3 டைம் பார்த்துருக்கேன். ஏன்னா அதுக்கு அந்த வியூ, அந்த ஃபால்ஸு, அந்த ட்ரெயின் போகிறது, அதெல்லாம் தூத் சாகருக்கே வாய்ப்பு இருக்குயா அப்படின்னு நிறைய ட்ராவல் பண்ணி நினைக்கலாம். பட் எனக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் ஒரு வாட்டர் ஃபால்ஸை வந்து வெளியில் பார்த்துருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. நம்ம ஜேர்னி பாருங்க. அதுவும் இப்போலாம் போனோம்னா யாருக்கு தான் ஆசையாக இருக்காது. பாருங்க ஃபால்ஸ் குட்டி பாருங்க. சட்டகிரிட்டா ஐயோ கேமரா தெரியாது. அடுத்த சேனல் வந்துச்சு. செகண்ட் சேனல். இந்த சேனல் சூப்பர் சேனல் மாதிரி செமையாக இருக்கு. ஏதோ ராஜா காலத்து சேனல் மாதிரி இருக்கு. சேனல் 2 லென்த் வந்து 410 மீட்டர் போல. அவங்க கத்துறாங்க வர்றாங்க. எவ்வளோ அடிக்கிறது கொண்டு மழைச்சி தண்ணி. ஆஹா செம்ம ஒட்டுது இந்த இடம். ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு லேண்ட்ஸ்லைடோ அம்மா லேண்ட்ஸ்லைடு போல. ஆஹா அது கூட அழகா இருக்கையா. ஓஹோ ஆஹா கடல் தெரிய வந்துருச்சு. கடல் தெரிய கவனிக்கவே இல்லை நான். டனல் சுத்தி டனல் வருது. இங்கே போடுறான். ஐயோ ஆஹா டனல் பைக்கிட்ட, அதாவது ஒரு டனல் கிட்டையும் தண்ணி வருதுங்க. நான் இப்பதான் கவனிக்கிறேன். கரெக்டா ஒரு டனல் கிட்டையும் தண்ணி வருது. அது பெரிய டனல் போலங்க இது. ஒரு ஃபால்ஸ் வருதா? இல்லை ஃபால்ஸ் நினைச்சேன். இது எது லிட்ரலி இது மட்டுமே நான் 40 மினிட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். தூத் சாகர் டனல் 1 மிஸ் பண்ணிட்டேன். டனல் 2 எடுத்துகிட்டு இருக்கேன். ஊட்டுன்னு ஊட்டுறாப்புல நம்ம ஆள். இப்போ கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்கா? ஆமாம் இங்கே பாருங்கண்ணே, சாப்பிட்டதெல்லாம் கொட்டியிருக்கானுங்க. ஓ ரோதாங்க எங்களோட என்ன நிப்பாட்டிட்டான். இது என்னத்தை பார்க்குறது? ini barunya station baru. Ini berapa? Ayo kemana berapa deh kamu ini? Ah, tadi kita kan. Kalau lihat, ah kalau ini lokai itu. Kamu tidak? Ada bet. Mana lokai kita? Boleh.
அவரை கையில கிடையாது. இன்னும் அங்கேயே தாங்க இருக்குது. எதுக்கு நிப்பாட்டிருக்கான், ஏன் நிப்பாட்டிருக்கான், என்ன பண்ணுறான், ஏன்னா எவ்வளோ தூரம் இருக்குது ஒன்றும் தெரியல. ஆனால் மழை மட்டும் சூப்பராக இருக்குது. ஒருவேளை மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு தான் நிப்பாட்டிருக்காங்களோ. இது எப்போ நிற்கிறது, நம்ம எப்போ போகிறது தெரியல. அது காரணமாக தெரியல. நான்லாம் சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன் போகிறப்போ உங்களுக்கு என்னென்ன அப்டேட் பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. 15 மினிட்ஸாக டனல் 9 முடிச்சுட்டு போட்டிருக்கான். டனல் 10 போச்சா, டனல் 10 போயிடுச்சு. ஆமாம், டனல் 9 போச்சு, 10 போச்சான்னு தெரில. அதுக்கப்புறம் தானே நிப்பாட்டிருக்கான். எதுக்கு நிப்பாட்டிருக்கான் அளவுக்கு தெரியும். ஒரு வழியாக ட்ரெயின் எடுத்துட்டாங்க. 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு. இது பாருங்க. வாவ், அடி சக்கரை. அப்படியே ஆறு மாதிரி ஓடுங்க மக்களே. இங்கே பாருங்க, இது சூப்பராக இருக்குது, அழகா. அப்படியே மேலே அப்படி நிறைய இடத்துல வலியுது. ஆஹா, ஜாஸ்தி ஒரு பெரிய டனல் வருது. ஜாஸ்தி செம டனல் வருது. அப்படியே மழையை உடச்சிக்கிட்டு உள்ளே போகிற மாதிரியே. வாங்க, மழையை உடச்சிக்கிட்டு உள்ளே போகுது. அப்படியே சிந்துது தண்ணி. இப்போ எவ்வளோ பெரிய மரம் பாருங்க. இன்னும் அப்படியே மழைக்கு மண்டைக்கு மேலே இருக்குங்க, பயமாக இருக்குது. இதுதான் போலங்க சிங்கிள் ட்ராக். இங்கே ஏதோ ஒரு இன்ஜின் கார் வாங்கணும். 2 இன்ஜின்காக இவ்வளோ பேசஞ்சர் வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்படி டனல் நம்பர் 11, 200 மீட்டர். இருட்டு கும்மிருட்டு தான். அங்கே பாருங்க, வந்துடுச்சுங்க தூத்சாகர். அப்போ அடி, இதுக்கு தாங்க தூத்சாகர் பிரிட்ஜ் நம்பர் 128 தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ். ஃபைனலி பாருங்க, ட்ரெக்கிங் பண்ணவங்களாம். ஆஹா 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 ஆஹா. ஐயோ, என்னங்க அனிமேஷன் பண்ணிருக்கு. ஆஹா, டனல் நம்பர் 11க்கும் 12க்கும் நடுவில் இருக்குங்க. ஆஹா, கண்ணில் பார்க்குறதா கேமராவில் பார்க்குறதானே எனக்கு தெரியலைங்க. குலேம் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. அம்மா அடி, கேசில் ராக்லேருந்து குலேம் வரதுக்குள்ளே அப்பா முடியல. ஆனால் குலேமில் என்ன ஒருத்தனா, குலேம் வரதுக்கு என்ன ஒருத்தனா தூத்சாகர், அதுதான் ஒருத்து. பாருங்க, சுற்றி பாருங்கள். ஓரளவுக்கு பெரிய ஸ்டேஷனாக தான் இருக்குது. ட்ரெயின் பழைய ட்ரெயினாக தாங்க இருக்குது. அப்படியே ஒரு வழியாக குலேம் வந்தாச்சு. இங்கேருந்து இன்னொரு 1 மணி நேரம் மட்கான் போயிடலாம். 4:30 போயிடலாம் நினைக்கிறேன். லேட்டு தான் ட்ரெயின். ஆனால் என்ன பண்ணுறது, கிளைமேட் அப்படி இருக்குது. அதனால் அவங்களும் வந்து ஸ்லோவாக தான் இது ஓட்ட முடியும். எப்படி இருந்துச்சு தூத்சாகர்? எப்படி இருந்தது தூத்சாகர்? எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுங்க. சரியான எக்ஸ்பீரியன்ஸு. என்ன அந்த நடுவில் வந்து ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணது தான் கடுப்பாக இருந்துச்சு. பட் மற்றபடி சூப்பர், செம. அப்படியே கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மாதிரியே இருக்குங்க, சிஜி பண்ண மாதிரியே இருக்குது. அது ரியலான ஒரு இடம் மாதிரியே தெரில. நீங்கள் நின்னா மட்டும் போதும், அப்படியே சாரில் அப்படியே அதே நான் நனைஞ்சிட்டேன். சும்மா ட்ரெயினில் லைட்டாக ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு பாஸ் பண்ணதுக்கே தலைக்கெல்லாம் நனைஞ்சு போச்சு எனக்கு. மூஞ்சி கிஞ்சி கண்ணாடிலாம் ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு எனக்கு. அவ்வளோ தண்ணி கொட்டுது, பயங்கரமாக கொட்டுது. இந்த அந்த இந்த அந்த ரூட் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு செஞ்சு போட்டிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் பேர் இறங்குறாங்க இங்கே குலேமில். பட் இங்கேருந்து என்ன இருக்குன்னு தெரில.
இந்த பக்கம் வழி இப்படி போகணும் போல் இருக்குது. இல்லை அப்படி போயிட்டு அப்படி கீழே இறங்கி போகணும் போல். இந்த பக்கம் இருக்கிற மாதிரி தெரில. போயிட்டு இறங்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டேஷன் தான் மட்கான். எவ்வளோ நேரத்தில் போகுதுன்னு பார்ப்போம். மட்கானில் மீட் பண்ணுவோம். ஆக்சுவலி இன்னொன்று, தூத் சாகருக்கு வந்து இங்கேருந்து ட்ரெக்கிங் போகிறாங்க சம்மர் சீசனில். ஓகே, ட்ரெயின் எடுக்க போகிறோம். நம்ம ஏறிட்டு பேசணும். ஆக்சுவலாக நிறைய ட்ரெயின் ஜர்னி பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துக்கு. கன்னியாகுமரி வரைக்கும் போயிருக்கேன். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் நிறைய டைம் போயிருக்கேன். ஆனால் இந்த ரூட்டு மாதிரி ஒரு பெஸ்ட்டு ரூட்டு கிடையாது. அவள் கிண்டல் பண்ணுறான். அவளை அவுட்ருங்க, அவள் தீய சக்தி. அவளை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பெஸ்ட்டு ரூட்டுங்க. ஆனால் ட்ரெயின் வந்து ஆவரேஜ் தான். ஆனால் அது பாருங்க, பேசிட்டே இருக்கேன். ஒரு செருப்பு தூக்கி விடாமல் வெளில போடுது. செருப்பு தூக்கி ஏமா வெளில போடுறேன்? அப்படியே வண்டியிலே போட்டு போக வேண்டியதானம்மா. க்ளீன் பண்ணுற மாதிரி எடுத்து குப்பையில் போடுவாங்க. மட்கான் வந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 to 10 minutes வந்துடுச்சு. அது கொஞ்சம் வடக்கன்ஸ் கொஞ்சம் தொந்தரவு இருக்குது. கொஞ்சம் இல்லை, டெத்தை தொந்தரவு இருக்குது. அவங்களாம் திருத்த முடியாதுங்க. என்ன பண்ண முடியும்? அவங்க போயிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கள அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்க்க வேண்டியதான். ஒரு அமாரா ரெயின் கோட் ஃபேமிலி வந்திருக்குங்க. படுத்துறாங்க அவங்க. சாந்தூர் கோவா. என்னென்னமோ கோவா இருக்குங்க. கோவாலே ஏகப்பட்ட கோவா தாங்க. பாருங்க, சூப்பராக ஒரு மலை. நாய் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றான். சூப்பராக இருக்குதா? என்னங்க இங்கே கூட நிற்கிது ட்ரெயின்? இல்லை, புரியல எனக்கு. இவத்தொல்ல தாங்க முடியல. இன்னும் டயர்டாக போல இருக்கு. ஆமாம், தூத் சாகருக்கு ஒரு 1 hour நின்றுப்பான் நினைக்கிறேன். 1 hour நீங்கள் 3 மணி நேரம் நின்றேன். 12 மணிலேருந்து பொய்யா பேசுகிறா. 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நின்றுட்டே வந்தேன். இந்த தூத் சாகருக்காக, இந்த டோர் கிடைக்கணுன்றதுக்காக, வீடியோ எடுக்கணுன்றதுக்காக. 1 மணி நேரம் அவருக்கும் நின்றுருக்க மாட்டான். இந்த 1 நிமிஷம் நான் என்ன நின்றுட்டு தான் இருக்கேன். கஷ்டம்தான், கடுப்பு தான். என்னங்க இங்கே வந்து போட்டான், வெறுப்பாக இருக்கு. ஏக்கடா இப்படி பண்ணுறீங்க? எங்கனக்குன்னே வருவீங்களாடாங்கிற மாதிரி. நீங்கள் ஏது மட்கான் போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிறதுக்குள்ள அவன் ரொம்ப டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா பண்ணுறானுங்க. இது ஆக்சுவலி சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஆப்ரேட் பண்ணுற ரூட். இது கொன்கன்னு ஒன்று இருக்குது. அது ஆக்சுவலி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது ஆக்சுவலாக வந்து அது இந்தியன் ரயில்வேஸ்லேயே வராதான். அது நல்ல ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது போகும்போது சொல்கிறேன். இந்த புனே, ரத்னகிரி, அதுக்கப்புறம் கோவா, மும்பை, இந்த ரூட்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அதில் போகிறோம். அதில் போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரி நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேயோட ஆப்ரேட் பண்ணுற ஜோன். இதெல்லாம் பாருங்க ரிவ்யூ. என்ன ஸ்டேஷன் பேர் போட்டிருந்தாங்க? சந்திரா கோவா. அவன் பேர் அப்படி வச்சுக்கோங்க. எது இங்கெல்லாம் நிப்பாட்டுறான்னு தெரில. டே அமராவதி, உனக்கு கொன்றுவோண்டா. ஏன்டா மட்கோ, உனக்கு 2 ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சின்ன ஸ்டேஷன் கிட்ட வந்து வண்டியை போட்டியாடா. ஐயோ, படுத்துறடா. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான்டா. அங்கே போய் போடேன்டா. என்னால் முடியலடா. சீக்கிரம் போய் விடுங்கடா வண்டியை. நீ தூத் சாகர் வழியாக வரேன்ற ஒரே காரணத்துக்காக தான் இதில் வந்தேன். நீ அதை ரொம்ப பொறுமையை சோதிக்கிற. அங்கே தூத் சாகருக்கு முன்னாடி 1 hour போட்டேன். இப்போ தூத் சாகர் தாண்டி வந்து கிட்ட வந்து மட்கான் கிட்ட வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டேன். எனக்கு டென்ஷன் ஆகுது.
ஒத்துக்கிறேன், நீ 2000 கிலோமீட்டர் தள்ளி அங்கேருந்து வரங்கிறது ஒத்துக்கிறேன். அதுக்கு இது ரொம்ப டூ மச். 2 கிலோமீட்டர் தானே, போய் அங்கே போய் நீ மட்கானில் போட மாட்டியா? இங்கே எவ்வளோ பேர் இறங்குவாங்க. ஒஸ்ட்டுங்க, அமராவதி ஒஸ்ட்டுங்க. இந்த நாய் சீக்கிரம் வந்துருந்தா இந்த நாய் நிற்பானா, அந்த மாதிரி தான் இருக்கு என் கதை. நீ இப்பயும் எடுக்கலன்னு வைங்க, நான் இறங்கி நடக்கிறேன் மட்கானுக்கு. பாய். நாற்பது நிமிஷங்க இந்த பயபுள்ள இங்கே வந்து 40 நிமிஷமும் சும்மா நிற்கிறான். ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆச்சு. இப்போ அவன் மட்டும் வேகமாக போகலன்னு வைக்கிறேன், இந்த இறங்கி போய் வந்து வர்றாத்துக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். வந்தாச்சுங்க மட்கானுக்கு. அம்மா அடி சவா ஃபைனலி. என்ன பக்கம் இங்கே பாருங்க, வந்தே பாரத் இருக்கு. வந்தே பாரத் இருக்கு. மும்பைலேருந்து வந்துட்டு நினைக்கிறேன், இல்லை பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். பரவாயில்லையே. பிளாட்ஃபார்ம் இதே பக்கம் தான். இங்கே பாருங்க வந்தே பாரத். எந்த ஊர்? இந்தியன் ரயில்வேன்னு போட்டிருக்கான். எந்த ஊர்? என்ன வந்தே பாரத்னு தெரியலையே. நிப்பாட்டுறா டே, எங்கடா போய் நிப்பாட்டுற? ஒஸ்ட்ரா நீ சத்தியமா எனக்கு மட்டும் பாரு எங்கே போய் நிப்பாட்டுறேன்னு. அவனை எனக்கு மட்டும் நீ ஷெட்டுக்கீழே நிப்பாட்டேன், அவன் சாப்பிட்டுருவான்டா. எல்லாமே எனக்கு மோசமாகுதுங்க இந்த ட்ரெயினில். வெறுப்பாக இருக்கு. வந்தது லேட்டு, நிற்கிறது லேட்டு. பாருங்கள் எனக்கு மட்டும் எங்கே நிப்பாட்டுறான் பாருங்க. நான் இங்கே இறங்கி நடந்து போகணும் மலையில். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. நின்று தொலை, இறங்குறேன். ஆன் த வே டு பலாஞ்சி. மட்கான்லேருந்து பலாஞ்சி வழியாக கேண்டலம் பீச் போயிட்டுருக்கோம். இப்போ சூப்பராக இருந்துச்சு.